1 minute. Hello friends, a very good evening. In today's class, we will be looking into this activity 8. First, it is a day at a circus. Was it yesterdayங்கிற பாடத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். So we'll read through the passage which is given. A day at the circus. I went to a famous Chinese circus with my family. நான் என்னுடைய குடும்ப நபர்களுடன் ஒரு சைனீஸ் சர்க்கஸுக்கு சென்றேன். It was very interesting. ரொம்பவும் ஆர்வமாக ரொம்பவும் நன்றாக இருந்தது. It was very interesting. There were 3 monkeys dressed in pink coats and blue trousers. அதில் 3 குரங்குகள் இருந்தனர். அது பிங்க் நிறத்தில் கோட்டும் நீல நிறத்தில் பேண்ட் அதாவது ட்ரௌசர்ஸ் ஆஃப் ட்ரௌசர்ஸ் இட் ஹேட் ஓன். தே ரோட் ஆன் கிரே ஹார்சஸ். ரோடுனா சாலை கிடையாது, ஓட்டுறது. தே ரோட் ஆன் கிரே ஹார்சஸ். கிரே நிறத்தில் இருக்கக்கூடிய குதிரை மேல் உட்கார்ந்து அந்த குரங்குகள் ஓட்டியது. அண்ட் வேவ்ட் and wore tiny red hats. I'm so sorry. And waved tiny red hats. இப்படி கையில் அந்த ஹேட்டை தலை மேல் போட்டு கொண்டிருந்த தொப்பியை கையில் இருந்தவாறே அது காமித்தது அங்கிருந்த நபர்களுக்கோ மக்களுக்கோ. Growling tigers jumped through the flaming hoops. இங்க பார்த்தோம்னா இங்க ஒரு வளையம் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இந்த வளையம் மாதிரி இருக்கிறது இந்த தீ வளையம், நெருப்பு வளையத்தின் உள்ளாக இந்த புலியானது தாவி குதித்தது. கிரவுலிங் டைகர்ஸ் அதாவது உரும்பும் புலிகள், அப்படின்னு உரும்பக்கூடிய இந்த புலிகள் அந்த தீ வலைக்குள்ளாக குதித்தது, தீ வலைக்குள் உள்ளாக சென்று குதித்தது. Clowns with painted faces and big red noses did a lot of funny things. கோமாளிகள் தன் முகத்தை பெயிண்ட் அடித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் சிவப்பு நிற வண்ணத்துடன் மூக்கில் வண்ணம் பூசிக்கொண்டிருந்தனர். அதாவது கோமாளிகள் தன்னுடைய மூக்கை சிவப்பு வண்ணத்தில் பெயிண்ட் அடித்துக் கொண்டிருந்தனர். வேடிக்கையான விஷயங்களை அவர்கள் செய்தார்கள். A beautiful girl in a blue dress. A beautiful girl in a bright blue dress. ஒரு அழகான பெண் ஒரு பளிச்சென்று தோற்றம் அளிக்கக்கூடிய நீல வண்ண உடையுடன் அந்த ரோப் அந்த கயிறுக்கு மேல் நடந்தார். டைட் ரோப். She walked on the tight rope. A juggler threw many colorful balls in the air and caught them. Huge elephants sat on tiny stools. குட்டியாக இருக்கக்கூடிய நாற்காலிக்கு மேல் மிகப்பெரிய யானைகள் உட்கார்ந்திருந்தனர். இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் சர்க்கஸ். இந்த சர்க்கஸை பார்ப்பதற்கே ரொம்ப அற்புதமாக இருந்தது. இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் சர்க்கஸ். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சென்டென்ஸுமே பார்த்தோம்னா அது எப்படிப்பட்ட ஒரு கோமாளி, எப்படிப்பட்ட ஒரு யானை, எப்படிப்பட்ட ஒரு பெண், என்ன நிறத்தில் உடை அணிந்திருந்தார், எப்படிப்பட்ட ஒரு குரங்கு, அதற்கான ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. Each animal or a human being has been described. ஒரு சாதாரணமாக குரங்கு, ஒரு பெண், யானை அப்படி என்று சொல்லாமல் ஒரு பெரிய யானை, 3 குரங்குகள், சிவப்பு வண்ணம் அணிந்து கொண்டிருந்த கோமாளிகள், அழகான பெண், ஒவ்வொரு நவுனுமே விவரிக்கப்பட்டிருக்கு. எப்படிப்பட்ட ஒரு பெயர் சொல். அப்படி என்றால் நாம் எதை பார்க்கின்றோம்? அட்ஜெக்டிவ் தான் நம்ம இங்க காண முடியுது. அட்ஜெக்டிவ்னா என்ன? A word that describes a noun. ஒரு வார்த்தை அந்த பெயர் சொல்லை பத்தி கூடுதலான தகவல்களை தெரிவிக்கின்றது. எப்படிப்பட்ட குரங்கு, எப்படி எவ்வாறு அது நடந்தது, எவ்வாறு நடந்து கொண்டிருந்தது, இது போல
விஷயங்களானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. Huge elephants sat on tiny stools. They could have just told elephants sat on stools. யானைகள் நாற்காலிக்கு மேல் அமர்ந்திருந்தனர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆனா எப்படி சொல்லப்பட்டிருக்கு? பெரிய யானைகள் சின்னதாக இருக்கக்கூடிய நாற்காலிக்கு மேல் அமர்ந்திருந்தனர். சாட், சிட்டுனா உட்காருது, உட்கார்ந்திருந்தது இறந்த காலத்துல சொல்லப்படுற வாக்கியம். இறந்த காலத்துல இருக்கு அந்த verb. Sat on tiny stools. So based on the circus, that is the passage that has been given, a day at the circus, few questions are asked. சில கேள்விகள் ஆனது கேட்கப்பட்டுள்ளது. அந்த கேள்விகள் எப்படி இருக்கிறது என்றால், அந்த பெயர் சொல்லை விவரிக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் எழுத வேண்டும். Now find the words that are used to describe the following words. A famous Chinese circus. பிரசித்த பெற்ற ஒரு சைனீஸ் சர்க்கஸ். It could have been written just as circus. வெறுமனே சர்க்கஸ்னே எழுதியிருக்கலாமே. எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான புகழ்பெற்ற, famous is the describing word. Famous Chinese circus is the adjective that is given for the noun. So அதே போல் ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த பேசேஜ் மூலமாக நாம் என்ன காண்கிறோம், இந்த வார்த்தைகளை நாம் எழுத வேண்டும். சரியா? I'll write down. I'll write it on the board. You can make note of it. Horses. First, I'll write down the words that is given. Quotes. Tigers. Eagle. Trousers. Hoops. அந்த வளையங்கள். Hoopsனா அந்த வளையங்கள். Faces. Two more are there. Dash, balls. Elephants. So this is activity given in our unit 10. Was it yesterday? Activity number 7 and 8. First we had read the passage. Passage நம்ம படிச்சோம். A day at the circusங்கிறதா passage. அந்த passage கீழே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களை நாம் பார்க்க போகிறோம். Activity 8. Activity 8. Unit 10. Horses. Grey horses. Grey நிறத்தில் இருந்த குதிரைகள். What kind of horses? They were colored in grey. Grey horses. Coats. Pink coats. These are the describing words.
விவரிக்கின்றனர். எப்படிப்பட்ட கோட், எப்படிப்பட்ட குதிரைகள். டைகர்ஸ் கிரவுலிங், உரும்பிக் கொண்டிருந்த புலிகள். கிரவுலிங், குரோயிங் இல்ல, கிரவுலிங், GROWLING. monkeys, 3 monkeys, 3 குரங்குகள். டைனி ரெட் ஹேட்ஸ், சின்னதாக இருந்த சிவப்பு வண்ணத்தில் இருந்த தொப்பிகள். ட்ரௌசர்ஸ், ப்ளூ ட்ரௌசர்ஸ், நீல வண்ணத்தில் இருந்த ட்ரௌசர்ஸ். ஹூப்ஸ், ஃப்ளேமிங் ஹூப்ஸ், அதாவது தீ வளையங்கள், தீனால் செய்யப்பட்டது அந்த நெருப்பு வளையம். ஃபேசஸ், பெயிண்டட் ஃபேசஸ், சாயம் பூசப்பட்ட முகங்கள். நோசஸ், சிவப்பு வண்ண மூக்குகள், ரெட் நோசஸ். கேர்ள், பியூட்டிஃபுல் கேர்ள், அழகான பெண். எப்படிப்பட்ட உடை? பளிச்சென்று தோற்றமளிக்கக்கூடிய, பளிச்சென்று நீல வண்ணத்தில் தோற்றமளித்த துணி. பிரைட் ப்ளூ ட்ரெஸ். வண்ண வண்ண பந்துகள், கலர்ஃபுல், வண்ணங்கள் நிறைந்த. மிகப்பெரிய யானைகள், ஹியூஜ் எலிஃபன்ட்ஸ். I'll wait for a few minutes. You can make note of these answers. எழுதிவிட்டீர்களா அனைவரும்? எல்லாரும் எழுதியாச்சா பதில? சோ டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ்னா என்ன? எப்படிப்பட்ட ஒரு பெயர் சொல். பெயர் சொல்னா என்ன? ஒரு நபருடைய பெயரோ, இடம், விலங்கு, பட்சி அல்லது ஒரு பொருள் அது கொடுக்கப்பட்டிருக்குன்னா வெறும்னே அந்த பொருளை பட்டு கொடுக்கப்படாம எப்படிப்பட்ட ஒரு ஒரு பெயர் சொல். நீல வண்ணத்தில் இருக்கக்கூடிய தொப்பி, அழகான பெண், சிவப்பு கொடை அணிந்த நபர், சிவப்பு துணியை அணிந்து கொண்டிருந்த பெண், சாயம் பூசிக்கொண்டிருந்த முகங்கள், தீ வளையங்கள். வெறும் வளையம்னு சொல்லலாமே,
தீவளையம். What kind of a poop it was? It was a flaming poops. So shall we solve the small quiz on this describing words? Just a moment, I'll share the screen. நீங்க இதுக்கெல்லாம் இந்த கேள்விகளுக்கு பதில் எழுதிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். One moment, I'll share the screen. நமக்கு படத்தோட கொடுத்திருந்தா இன்னும் சுலபமா எப்படி அது டிஸ்கிரைபிங் வேர்டுங்கிறது புரியும். சரியா? The man is lazy, ugly, crazy. சோம்பேறித்தனமான மனிதர். Is he looking lazy? Shall we check? Yes, he is looking lazy. What kind of a man he is? He's a lazy man. சோம்பேறித்தனமான மனிதர். The young woman is intelligent, shy, kind. ரொம்ப புத்திசாலியான பெண், ஒரு ரொம்ப கூச்சத்துடன் இருக்கக்கூடிய பெண். இதுதான் shy, kind. பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் எனக்கூடிய. She is a kind person. Kind women. The young woman is kind. Here kind is a describing word. ஒரு ஏழை நபருக்கு உதவி செய்கிறார். The woman is beautiful, ugly, kind. இந்த பெண் அழகாக இருக்கிறாள், அசிங்கமாக இருக்கிறாள், மென்மையாக இருக்கிறாள். The woman is beautiful. Shall we give beautiful? No, it is ugly. Yeah, it is actually a man dressed up as a woman. The man is ugly, tired, handsome. He looks handsome. The woman is beautiful. So these kind of words are describing words. The boy is old, intelligent, lazy. He is having books with him. He looks quite intelligent. The girl is sad, shy, short. இங்க நிறைய நபர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அங்கு பார்க்கும் பொழுது அவள் மட்டும்தான் குள்ளமாக காணப்படுகிறாள். அதனால் அவள் சோகமாக இருக்கிறாள் என்று நாம் காண முடிகிறதா? இல்லை. ரொம்ப ஊச்சத்துடன் இருப்பதாக காணப்படுகிறதா? கிடையாது. ரொம்ப குள்ளமா இருக்கா. மத்தவங்களை கம்பேர் பண்றத ஒப்பிடும் பொழுது அவ குள்ளமா இருக்கிற மாதிரி நமக்கு தோற்றம் கொடுக்கிறது இல்லையா? இங்க ஷார்ட்ங்கிறது டிஸ்கிரைபிங் வேர்ட். The woman is ugly, short, tall. Compared to this man, she looks very tall. ரொம்ப உயரமா இருக்கா இல்லையா? She is very tall. The woman is tall. So this word tall describes how she is looking like. எப்படி இருக்கிறாள் என்பதை நமக்கு தெரிவிக்கிறது. The man is short, tall, angry. அந்த நபர் கோபத்துடன் இருக்கிறார், உயரமாக இருக்கிறார், குள்ளமாக இருக்கிறார். ஒரு கத்ரா மாதிரி ஒரு படமானது கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? ரொம்ப கோபமா இருக்கா மாதிரி தெரியுது. கோபமா இருக்காங்கன்னா அதுக்கான ஆங்கில வார்த்தை என்ன? Angry. Angry is the describing word. One last question. The woman is old, young, intelligent. அந்த பெண் வயதானவராக காணப்படுகிறார், ரொம்ப இளம் வயதில் இருக்கிறார், இன்டெலிஜென்ட் புத்திசாலியாக இருக்கிறார்.
இந்த படத்தை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோன்றுது? ஒரு வயதான பெண்மணி. What kind of a woman? She is an old woman. Yes. So these words that we had seen are the describing words. இதே மாதிரி தான் இப்ப நம்ம ஆக்டிவிட்டி 8ல பார்த்தோம். ஓகே, we'll move on to the next activity in our textbook. We'll share the screen. Refer to the table and write sentences. அதாவது subject, verb, object யாரை பத்தி சொல்லப்படுகிறது, என்ன செய்கிறார்கள், அந்த செயலானது யாரை போய் அடைகிறது, இந்த வடிவத்துல கொடுக்கப்பட்டது. You can match subject according to the verbs and objects. பொருத்தமான செயல் சொல்லும் பொருத்தமான பொருளுக்கும் நாம் இணைக்கலாம். The new புதிய, the new clouds begged for food அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த புதிய வானம் சாப்பாடுக்காக பிச்சை எடுத்தது அப்படின்லாம் நம்ம சொல்லணும். யூ நீட் டு மேக் அ மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். வெறும்னே வாக்கியத்தை எழுதணும்னா எழுதிடலாம், யாரா வேணாலும் எழுதிடலாம். ஆனா அதுக்குள்ள எழுதக்கூடிய வாக்கியம் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் இல்லையா? So we need to first go through the words that is given. என்னென்ன வார்த்தைகள் என்ன கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை முதலில் நாம் படித்துக் கொள்ளலாம். பிறகு அர்த்தமுள்ள வாக்கியங்களை நாம் எழுதலாம். The new, second column clouds, left, me a nice doll, my elder, bus, delivered, the welcome speech, dark, secretary, gathered for food, the last, sister, bought before the rain, the hungry dog begged at 11:30 p.m. நான் ஏதாவது நேரம் பார்த்துதான் பிச்சை எடுக்குமா? இந்த மாதிரிலாம் கிடையாது. So you need to match appropriate words and make it as meaningful sentences. Okay, ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி இந்த கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை நம்ம படிச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் எப்படி நம்ம சம்பந்தப்படுத்தி எழுதினா ஒரு அர்த்தமுள்ள வாக்கியமாக மாறும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அது வாக்கியமாக நாம் எழுதணும். சரியா? One moment. I hope you have started framing sentences. எப்படி வாக்கியம் எழுதலாம், அர்த்தமுள்ள வாக்கியங்களை எழுதலாம் என்பதை நீங்கள் எழுத இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். Let me write answers for you. First sentence. The new secretary delivered welcome speech. My elder sister என்னுடைய மூத்த சகோதரி எனக்காக
ஒரு அழகான பொம்மையை வாங்கினார். My elder sister bought me a nice doll. ஒரு அழகான பொம்மையை என்னுடைய மூத்த சகோதரி வாங்கி கொடுத்தார். Bought me a nice doll. Dark clouds. இந்த இருட்டி போயிருந்த கரு மேகங்கள் ஒண்ணு கூடினர் மழை பெய்வதற்கு முன்பாக. Dark clouds gathered. Before the rain. மழைக்கு முன்பாக, மழை பெய்வதற்கு முன்பாக என்றுதான் அர்த்தம் என்பதுதான் இதற்கான அர்த்தம். The last bus left at கடைசியான பேருந்து 11:30 மணிக்கு கிளம்பியது. அதுல முதல் பஸ் 5 மணிக்கு வரும். கடைசி பஸ், அதாவது கடைசியான அந்த சர்வீஸ் நேரத்துக்கு, அதுக்கு மேல் பஸ் என்பது வராது அந்த பகுதிக்கோ அந்த வீதிக்கோ. The last bus left at 11:30 PM. இந்த பசியுடன் இருந்த நாய், the hungry dog. So here the word hungry is the describing word. எப்படிப்பட்ட நாய்? ஒரு பசியுடன் இருந்த நாய். கடைசி பஸ், இருட்டி போயிருந்த மேகங்கள், என்னுடைய மூத்த சகோதரி, புதிய செக்ரட்டரி, the new secretary. So it's not only just the nouns, but these nouns have been described. The hungry dog begged for the food. சாப்பாடுக்காக கெஞ்சி கேட்டது. The hungry dog begged for food. Activity 9, Unit 10. Was it yesterday? Make note of these 5 sentences. So we have written a meaningful sentence based upon the words that is given. Has everyone written these sentences? எல்லாருமே இந்த வாக்கியங்களை எழுதியிருக்கீங்களா? சோ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஏன் இந்த ஆரம்பத்துல இருக்கக்கூடிய வாதங்கள், ஏன் இந்த நியூ செக்ரட்டரி bought me a nice dog? If at all it is making a meaningful sentence, you can definitely make.
My elder sister left at 11:30 p.m. அதுவும் okay. The hungry dog begged for the food. The hungry dog gathered before the rain. அது மாதிரி சென்டென்ஸ் எழுத முடியுமா? அது ஒண்ணுமே அர்த்தத்தை பெருசா கொடுக்காது இல்லையா? The hungry dog bought me a nice doll. நாய் எனக்கு ஒரு அழகான பொம்மையை வாங்கி கொண்டு வந்தது. இப்படிலாம் சொல்ல முடியுமா? Maximum you can make 2 sentences with these words. Writing, mixing and matching up. You can write maximum of 2 sentences. எல்லா வார்த்தைகளுமே நம்ம மிஸ்மேட்ச் பண்ணோம்னா மீனிங்ஃபுல் சென்டென்சஸா ஆகாது. The new secretary left at 11:30 p.m. புதிதாக சேர்ந்த அந்த செக்ரட்டரி 11:30 மணி அளவில் கிளம்பினார். It is also quite fine. But the first sentence is much better. அதை விட ஒப்பிடும்போது இது இன்னும் சிறப்பாக இருக்கிறது. Is it written everyone? எல்லாருமே எழுதியாச்சா? Okay, we'll move on to next activity, activity 10. Recite the poem. இந்த கவிதையை வாசித்து பாருங்கள். It's about a gorilla. A giant gorilla came to tea. பெரிதாக இருந்த ஒரு கொரில்லா விலங்கு டீக்காக வந்தது. Whoever asked him, it wasn't me. யாராவது அதை கேட்டார், நான் இல்ல, it wasn't me. He came in through the kitchen wall. கிச்சனின் சுவர் வழியாக அது உள்ள நுழைந்தது. He came in through the kitchen wall. It took 6 chairs to seat him all. அது உட்கார்வதற்காக 6 நாற்காலிகள் எடுத்துக்கொண்டது. It took 6 chairs to seat him all. He drank his tea straight from the pot. அதிலிருந்து அந்த டீயை நேரடியாக அந்த பானையிலிருந்து குடித்தது. And sandwiches he ate the lot. சாண்ட்விச்சஸ்களை தான் நிறையாக அது சாப்பிட்டது. After that he at last decided to go. கடைசியாக அது முடிவெடுத்தது, சென்று விடலாம் என்று அது முடிவெடுத்தது. Who invited him? I'd like to know. யார் அதை அழைத்தது? எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. I'd like to know. A giant gorilla came to tea. Whoever asked him, it wasn't me. யார் உன்னை கூப்பிட்டா? நான் ஒன்னும் கூப்பிடலையே. He came in through the kitchen wall. கிச்சனில் இருந்த சுவர் வழியாக அது உள்ளே நுழைந்தது. 8 நாற்காலிகளை எடுத்துக்கொண்டது அமர்வதற்காக. He took 6 chairs to seat him all. He drank his tea straight from the pot. அந்த பானையில் வைக்கப்பட்டிருந்த அந்த டீயை அது குடித்தது. ட்ரிங்கினுடைய இறந்த கால வார்த்தை தான் drank. சரியா? டிராங்க்னா குடித்தது, குடிக்கிறது, drink. And sandwiches he ate the lot. அதுல இருந்த நிறைய சாண்ட்விச்சஸ் தான் அது இருந்த சாண்ட்விச்சஸ்களை தான் அது ரசித்து சாப்பிட்டது, நிறைய சாப்பிட்டது. After that he at last decided to go. கடைசியாக அது முடிவெடுத்தது, கிளம்பி விடலாம் என்று. Who invited him? I'd like to know. யார் அதை அழைச்சா? எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. I'd like to know. An extract from the poem Gorilla by Martin Honeysett. யார் எழுதியிருக்கிறார்? மார்டின் ஹனிசெட் என்ற நபர் எழுதியிருக்கிறார். கொரில்லா என்ற இந்த கவிதை இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதி தான் இது. An extract from the poem Gorilla. Write answers to these questions in full sentences. Who is the animal mentioned in the poem? இந்த கவிதையில் எந்த விலங்கானது எழுதப்பட்டுள்ளது? Gorilla is the animal mentioned in the poem. Where did he sit down to drink his tea? எங்கே உட்கார்ந்தது? அது 6 நாற்காலி மேல் உட்கார்ந்தது. He sat down on
6 chairs. What did he eat? He ate sandwiches. என்ன சாப்பிட்டது? என்ன குடித்தது என்று கேட்கப்படவில்லை. என்ன சாப்பிட்டது? அது சாண்ட்விச்களை சாப்பிட்டது. How did he drink? He drank straight from the pot. பானையிலிருந்து நேரடியாக அது குடித்தது. Did the speaker invite the gorilla for tea? அந்த கொரில்லாவை அந்த பேச்சாளர் அவர் அழைத்தாரா? No. He is only puzzled. அவரே ஒரு குழப்பத்தில் இருக்கிறார். யார் இந்த கொரில்லாவை அழைச்சது அப்படின்னு. Find the rhyming words in the poem. இந்த போயத்துல இருக்கக்கூடிய ஒரே மாதிரி சத்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் காண வேண்டும். Wall, all, pot, lot, go, no. Okay, we write down the answers. You can make note of it. But the question was written as what is the animal? Which animal is mentioned in the poem? It would have been much better. Gorilla is the animal. Mentioned in the poem. இதுதான் முதலாவது கேட்கப்பட்ட கேள்விக்கு ஆன பதில். இரண்டாவது கேள்வி, where did he sit down to drink his tea? He sat on 6 chairs. டீயை குடிப்பதற்கு 6 நாற்காலிகளை எடுத்துக்கொண்டது. What did he eat? என்ன சாப்பிட்டது? அது சாண்ட்விச்களை சாப்பிட்டது. He ate sandwiches. பிரெட்டில் தயாரிப்பார்கள் இல்லையா? I think most of you like this sandwiches. How did he drink tea? எப்படி அது தேநீரை குடித்தது? How did he drink? It drank directly from the pot. It drank tea straight from the pot. Did the speaker invite the gorilla for tea? No. The speaker did not invite. அழைக்கவில்லை. Did not எழுதலாம். Didn't சொல்லலாம். சுருக்கப்பட்ட வார்த்தை தான் didn't. Did not இனுடைய சுருக்கப்பட்ட வார்த்தை தான் didn't. Didn't invite the gorilla for tea. தேநீரை குடிப்பதற்காக அது அந்த பேச்சாளர் அந்த பேசும் நபர் கொரில்லாவை அழைக்கவில்லை. Didn't invite the gorilla for tea. Sixth question. ஆறாவதாக கேட்கப்பட்ட கேள்வி ரைமிங் வேர்ட்ஸ். எதெல்லாம் இங்க ரைமிங் வேர்ட்ஸா இருக்கு? War, all, pot, lot, tea, me. Sorry, I forgot the word. Tea, me. Wall,
all, what, lot, go, no. I'd like to know. I'd like to know-ன்னு நம்ம அதை படிக்க மாட்டோம். I like to know. எனக்கு தெரிஞ்சுக்கணும். I'd like to know. தெரிஞ்சுக்கணும் என்று நான் விருப்பப்படுகிறேன். Go, no. Anybody having doubt? Someone has unmuted. ஏதாவது சந்தேகமா? மியூட் செய்திருக்கிறீர்கள். கொஞ்ச நாளைக்கு முன்பாக இந்த கன்ஜங்ஷன் என்ற டாபிக்கை பார்த்தோம். மற்றும் பிறகு ஆனால். மற்றும்னா ஒரு விஷயம் மட்டும் இல்ல, இன்னொன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அண்ட்ங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிறோம். ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா இன்னொன்னு எனக்கு பிடிக்கல. One is positive, another is negative. In that scenario, we write but. ஆனால் நான் சீக்கிரமாக வந்தேன், ஆனால் பஸ்ஸை தவற விட்டேன். I came early. This is a positive sentence. ஆனால் நான் பஸ்ஸை தவற விட்டேன். பஸ்ஸை தவற விட்டேன். I didn't catch the bus. But I didn't catch the bus. ஆனால். ஆனால் என்றால் பட், மற்றும் என்ற பொழுது அண்ட் என்கின்ற வார்த்தையை சேர்க்கின்றோம். இதற்கு சம்பந்தப்பட்ட ஆக்டிவிட்டிகள் நிறைய நம்மளுடைய ஒர்க் புக்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சம்பந்தப்பட்ட ஆக்டிவிட்டிகளை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய short quiz in the form of a game we'll see now. In next session we will solve the questions pertaining to it in our workbook. Okay, I'll just take 2 more minutes of yours. Robert dash are friends. ராபர்ட் மற்றும் மரியா ஆர் நண்பர்கள். ராபர்ட் மற்றும் மரியா நண்பர்கள். 2 பெயர்கள் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராபர்ட் பட் மரியா ஆர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல முடியுமா? ராபர்ட் மற்றும் மரியா இருவரும் நண்பர்கள். அண்ட் அண்டுங்கிற கன்ஜங்ஷனை தான் நம்ம இங்க சேர்க்கணும் இல்லையா? இது கன்ஜங்ஷன். இந்த இணைக்கக்கூடிய வார்த்தையை தான் ஆங்கிலத்தில் நாம் கன்ஜங்ஷன் என்று சொல்கிறோம். I want to, but I can't. நான் ஜெயிக்கணும் என்று விருப்பப்படுகிறேன், ஆனால் என்னால் முடியாது. அப்படி வைத்துக்கோமே. I want to, எனக்கு வேண்டும், ஆனால் என்னால் முடியாது. ஆனால் சொல்லாமா? Is it right? Yes. One is positive, another is negative. I want, I can't. The dog runs dash jumps. நாய் ஓடுகிறது மற்றும் குதிக்கிறது. The dog runs and jumps. ஒருவேளை இப்படி இருந்ததுன்னா the dog cannot run dash jumps அப்படின்னா பட்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கலாம். வேகமாக செல்லும் இந்த கேள்விகள். The car is beautiful.
dash to big. Which conjunction we'll use over here? Is it right? ஆனால் பெரிதாக இருக்கிறது. இந்த கார் அழகாக இருக்கிறது ஆனால் பெரிதாகவும் இருக்கிறது. Too big. அது TO கொடுத்துட்டாங்க தவறுதலா. It should have been TOO. Last question we'll see. He likes cats. Dash he is afraid. அவனுக்கு பூனை என்றால் பிடிக்கும். ஆனால் அவனுக்கு பயமாக இருக்கிறது. But ஆனால் பிடிச்சிருக்கு. ஆனா அவனுக்கு பயமா இருக்கு. One is positive, another is negative. Fine. So I hope you would have recapped what this conjunction is all about. So pertaining to this, we shall see more questions given in our workbook in next session. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். Any doubts to anyone in today's class, you may please ask me. So 2 games we had seen today in our class through word wall. Fine. சந்தேகம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதோட நான் இன்னைக்கு கிளாஸை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, friends.